தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆமென். ஒரு அலுவலகத்தில் உயர்ந்த பதவியில் உள்ள ஒரு நபர் ஒரு நன்மதிப்பு பெற்ற நல்ல கிறிஸ்தவ மனிதன் மீது அடிக்கடி தொந்தரவு செய்தும் தகாத விதமாய் திட்டுவதுமாய் இருந்து வந்தார். இந்த கிறிஸ்தவர் எந்தவித மாறுத்தரமும் பதில் எதுவும் சொல்ல மாட்டார். சகித்து கொண்டே பொறுமையாக வேலை செய்து வந்தார். ஒரு காலகட்டத்தில் அந்த உயர்ந்த அதிகாரி அநீதியான பல குற்றச்சாட்டுக்களை இந்த கிறிஸ்தவர் மீது வைத்து இந்த பொறுமையான கிறிஸ்தவருக்கு வேலையும் போய்விட்டது. தான் நேர்மையாக பொறுமையுடன் தேவ விசுவாசத்துடன் இருந்ததினால் அநீதி ஜெயித்து விட்டதாக யாவரும் நம்பினார்கள். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு இதேபோல் மற்ற ஒரு பெரிய உயர்ந்த கம்பெனியில் இதைவிட உயர்ந்த அதிகாரி வேலை இந்த கிறிஸ்தவருக்கு வேலையும் கிடைத்து விட்டது. இந்த அநீதி செய்த உயர்ந்த அதிகாரி பதவியை விட மிகவும் மேலான உயர்ந்த பதவியாகும். பிரியமானவர்களே, முதலாவது யோசேப்பின் சகோதரர்கள் தாங்கள் சாதித்து விட்டதாக பெருமை அடைந்தார்கள். ஆனால் கடைசி வரை பிரயோஜனமாய் இருக்கவில்லையே. யோசேப்பு தேவன் எகிப்தின் உயர்ந்த பதவிக்கு உயர்த்தின போது யோசேப்பின் அண்ணன்மார்கள் யாவருக்கும் யோசேப்பிற்கு முன்பாக அடிமைகளாக தலை குனிந்து வணங்கி நிற்க வேண்டியதாயிற்று. உண்மையும் நீதியும் தோற்பது போல உங்களுக்கு சாதகமற்ற நிலை போல தோன்றலாம். ஆனால் உங்களுடைய பொறுமையான போராயுதங்கள் துவக்கத்தில் தேவன் நமக்கு தோல்வியை தருகிறது போல தோன்றும். ஆனால் இவையே வெற்றிக்கு அஸ்திபார கற்களாக மாறிவிடுகிறது. முதலில் யூதர்களும் யூத மத தலைவர்களும் இயேசுவை சிலுவையில் அறைந்தபோது தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டதாக நினைத்து பெருமை அடைந்தார்கள். ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்தித்தது தோல்வி அல்ல, காலம் காலமாக என்றும் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு வெற்றிக்கு அஸ்திபாரமாக என்றும் சரித்திரம் சொல்லுகிறதே. உண்மையும் நீதியும் நேர்மையும் ஒரு நாளும் தோற்றதாக சரித்திரம் இல்லை. பிரியமானவர்களே, ஆமென். காட் பிளஸ் யூ.